ஹலோ ஃப்ரெண்ட். காரமான முட்டை ஆம்லேட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மசாலா ஆம்லேட். ஓகே. நான் ஒரு அரை ஆனியன் போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டேன். தக்காளி ஒரு ஆஃப். ஓகே, ரெண்டையும் போட்டு நல்லா கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வதங்கினோடனே உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லாவே வெந்துருச்சு. ஓகே, இப்படி தான் இருக்குது. நெடி ஏறுது பாருங்க. இந்த முட்டை வந்து நைட்டு உடைச்சது. ஸோ இதை வந்து இதில் உடச்சிக்கலாம். நம்ம நைட்டு கபாப் பண்ணியிருந்தேன், அதுக்கு கொஞ்சோண்டு யூஸ் பண்ணேன். இருங்க, நான் உடச்சி கலந்துட்டு காமிக்கிறேன். ஓகே, இதை நல்லா ஸ்பூனை போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அடித்து எடுத்துட்டு வழக்கமாக நம்ம தோசைக்கல்லில் வச்சு ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஓகே, முட்டை வந்து இந்த மசாலாவோட நல்லா கலக்கி மாதிரி கலந்துக்கணும். கலந்துட்டு டைரெக்டாக நம்ம அடுப்புக்கு போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், கலந்துட்டேன்னு நினைக்கிறேன். தோசைக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன், ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனோடனே ஊற்றுங்க, அதுதான் நல்லது. அப்படியே எடுத்து அப்படியே ஊற்றிக்கலாம் நம்ம. ஸோ இந்த மசாலா வதக்குனது ஒரே நெடி ஏறுது, இருமல் வந்து பாருங்கள். ஓகே, இப்படி பண்ணிவிட்டு பரப்பிக்கோங்க, எங்கே பார்த்தாலும் வர மாதிரி. மேலே ஆயில் விட்டுக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ லஞ்சுக்கு தயிர் சாதம் எடுத்துக்க போகிறேன், அதனால இப்படி பண்ணிக்கிட்டேன். வெந்தது காமிக்கிறேன்.